வணக்கம். இப்போ அருமையான சுவையில் சத்தான காளான் சூப் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. இது வித்தியாசமான சுவையில் நல்லா இருக்குங்க. இது சட்டுன்னு செய்திடலாம். இந்த மாதிரி முறையில் நம்ம சூப் செய்து கொடுக்கும்போதுங்க சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி குடிப்பாங்க. காளான் சூப் செய்யறதுங்க 1.5 டேபிள் ஸ்பூன் பக்கம் வெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. இது கூடவே 7-8 பூண்டு பல் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. இதை நல்லா வெண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாங்க. 10-15 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் போட்டு நல்லா வதங்கிடுச்சுங்க. இது கூடவே பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன் 200 கிராம் பக்கம் காளான் நல்லா கழுவிட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த வெண்ணெயிலேயே வதக்கி விடும்போது காளான் நல்லா வதங்கி டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. காளான் 2-3 நிமிஷம் வதக்கி விட்டதுலேயே கொஞ்சம் தண்ணி விட்டுருக்குங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு 1-2 பொடிச்சு வச்சுருக்கேங்க. இதையும் சேர்த்துக்கலாம். நான் 4 கப் வர அளவுக்கு சூப் செய்கிறனாலேங்க 1 லிட்டர் பக்கம் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். சூப்பினுடைய திக்னஸ்க்கு வேண்டிங்க 1.5 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கேன். இது கட்டிகள் இல்லாமல் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துக்கலாங்க. சூப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ 10-15 நிமிஷத்தில் காளான் நல்லா வெந்துருச்சுங்க. சூப் தயாராகிடுச்சு. இப்போ கரைச்சி வச்சுருக்கிறேன் கார்ன்ஃப்ளவர் மாவை மறுபடியும் ஒரு தடவை ஸ்பூனில் நல்லா கலந்து விட்டுட்டு ஊற்றணுங்க. நல்லா ஒரு 3-4 நிமிஷம் கொதிச்சு வரட்டும். இப்போ மிளகுத்தூள் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் பொடியாக நறுக்குனா மல்லித்தலை. இப்போ அருமையான சுவையில் காளான் சூப் செய்துட்டேங்க. இதே முறையில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.